நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NN TV, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. இவர் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர். கோயமுத்தூரில் மொத்த மருந்து வணிகத்தில் கொடிகட்டி பரப்பவர். மருந்து வணிகத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். திருச்சி, மதுரை, கோயமுத்தூர் என்று 7 ஊர்களில் ரத்னா ரெசிடென்சி என்ற சொகுசு தங்கும் விடுதி மற்றும் மின்னணு சாதனங்கள் விற்பனை என்று பல்வேறு தொழில்களை வெற்றிகரமாக நடத்துபவர். தன் தந்தையின் வழிகாட்டியின் பெயரில் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் தீர ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது இவர் வெற்றியின் சூட்சுமம். அண்மையில் கோவையில் தமிழக ஆளுநர் அவர்களிடம் பர்சனாலிட்டி ஆஃப் த டிகேட் என்ற விருது பெற்றவர். மருத்துவ உதவி மற்றும் கல்விக்கு உதவுவதற்கு திட்டம் வகுத்து வைத்துள்ளார். சுறுசுறுப்பாக செயல்படுபவர். சென்ற வருடம் தன்னுடைய 62வது பிறந்த நாளை தன் சொந்த பந்தங்கள் 200 பேரை அழைத்து கொண்டு செந்தூர் திருக்கோயிலில் கோலாலம்பூரில் கோலாகலமாக கொண்டாடியவர். த மெடிக்கல் கிங் என்று அழைக்கப்படும் 1 கோடி கொடுத்த கொடை வள்ளல் திரு PLK பழனியப்பன் அவர்களை வாழ்த்துரை அளிக்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கும் காசி மேலாண்மை கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் பொற்களி கவிஞர் சோசோமி ஐயா அவர்களுக்கும், நகரத்தார்களுக்கு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கும் திரு அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து முக்கிய விருந்தினர்களுக்கும், இந்த விழாவிற்கு வந்திருக்கும் காசி மேலாண்மை கழக நிர்வாக குழு மெம்பர்கள் அனைவர்களுக்கும், பொதுக்குழு மெம்பர்களுக்கும், நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கள் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காசி மேலாண்மை கழக தலைவர் திரு லேனா நாராயணன் மற்றும் உபத்தலைவர் முத்தையா அண்ணன், கிர்லோ வீரப்பண்ணன், செக்ரட்டரி கதிரேசன் அண்ணன், ஜாயின்ட் செக்ரட்டரி ராமநாதன் மற்றும் ப்ரொஃபஸர் அண்ணாமலை அவர்களும், ட்ரெஷரர் செந்தில்நாதன் அவர்களும் 7 பேரும் இணைந்து அருமையான இந்த நாட்டுக்கோட்டை சத்திரத்தை நமக்கு கட்டித்தந்திருக்கிறார்கள். இதற்கு கொடுத்த அனைத்து டோனர்ஸ் மற்றும் இங்கு உழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதை பண்ணவங்களை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ ஆர்கிடெக்ட் பெரியண்ணனை பற்றி சொன்னாங்க. 3 வருடமாக அவர் எவ்வளோ தூரத்திற்கு நேரத்தை இங்கே செலவழித்து இதை வடிவமைத்து கொடுத்துருக்காருன்னு எங்களை போகிற ஆளுகளுக்கு தெரியும். ஒரு சாதாரண 4000 சதுரடி வீடு கட்டுவதற்கு 3 வருடம் 2 வருடம் ஆகுது. பல பேர்கிட்ட நம்ம முட்டி மோதி கடைசியாக அந்த ஃபினிஷிங் கூட எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியாக இதை டைம் நிறைய கொடுத்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பிரதிபலனும் இல்லாமல் அருமையாக அமைத்து தந்திர திரு ஆர்கிடெக்ட் பெரியன் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி. மேற்கொண்டு இந்த கட்டிடத்தை அழகாக கட்டி கொடுத்த URC தேவராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க துணைவியார் வந்திருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் லேயிங் ஸ்டோனுக்கு அவங்க சன் கபிலன் வந்திருந்தார். இங்கே ஒரு முன்னணி நிர்வாகி திரு முருகன் மற்றும் அவங்க என்டையர் டீம் இங்கே இந்த 18 மாத உழைப்பில் இதை பண்ணியிருக்காங்க. அவங்க நாராயணன் சொன்னதெல்லாம் ஃபேக்ட்டு. இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்க டோனர்ஸும் மற்றவங்க எல்லாருமே கட்டடம் கட்டியிருக்கீங்க. இதை இவ்வளவு விஷயங்களை இதில் ஒரு சதுரடிக்கு என்ன காஸ்ட்டு வந்திருக்குன்னு எடுத்து பாருங்கள். இப்போ 58 கோடி அப்படின்னு சொல்கிறோம். அதில் 48 கோடி தான், 47 அதில் 1 கோடி குறைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. 47 கோடி தான் URCக்கு போகும். மித்தது GSTயாக கட்டுறாங்க. 8 கோடி ரூபா கிட்டத்தட்ட GSTயாக கட்டுறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி. அப்போ இந்த 47 கோடி 1,04,000 சதுரடி. இது 10 மாடி உயர்ந்த நிலை கட்டடம். இதுக்கு ஏர் கண்டிஷனிங்கு, இதுக்கு இன்டீரியர்ஸு தேவகோட்டை ரவீந்திரன் அவர்கள் இதனுடைய இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப காம்படிட்டிவான ரேட்டு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு, இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இவ்வளவு நேர்த்தியாக பண்ண URC குரூப் அவர்களுக்கு நம்ம எல்லோர் சார்பிலும் மனமார்ந்த நன்றி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவங்க 300 தொழிலாளிகள் தங்குவதற்காக இங்கே ஒரு சின்ன
ஒரு 10,000 சதுரடி அளவுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கிரவுண்ட் +2 ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கேட்டு அதை நீங்கள் வந்து பிரித்து எடுத்து விட வேண்டாம், இங்கே எங்களுடைய சிப்பந்திகளுக்கு அது வேணும்னு சொல்லி இந்த கட்டடத்தினுடைய பின்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 10,000 சதுரடி கட்டடத்தை அப்படியே விட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சில கருத்துக்கள் வந்து அபிராமி ராமநாதன் சொன்னாங்க, இதில் சத்திரமாக நடத்தணும், அதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சத்திரம் வந்து நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சாங்க, நம்ம சிறிதளவு ஆட்களை வைத்து அதை வந்து நல்ல முறையில் இது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவில் எல்லா ஊர்லேயும் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த கட்டடம் வந்து லேனா நாராயணன் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக, அடுத்த தலைமுறைக்கான கட்டடம். இதில் வந்து 139 அறைகள் இருக்குது, ஒரு டார்மெட்ரி இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு பேங்க்வெட் ஹால் இருக்குது, மேலே வந்து ஒரு ஓப்பன் ஒரு டின்னர் கொடுக்குற மாதிரி இடம் 2 இடத்துல இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான மேனேஜ்மெண்ட் வேணும். இப்போ நம்மளுடைய இப்போது இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10-12 விடுதிகள் வந்து நட்சத்திர அந்தஸ்து பெற்று நிறைய ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சத்திரமாகவே இதை நடத்தி நம்ம ஆட்களை வச்சு செய்யணும் அப்படின்னா சுமார் 200 ஸ்டாஃப் நியமிக்கணும், 200 ஊழியர்கள் இதற்கு வேணும், ஒரு 20 லைசன்ஸ் எடுக்கணும், அதில் வந்து ஒரு 10 லைசன்ஸ் வந்து ரினிவல் வருஷம் பண்ணணும். இது எல்லாமே சட்டம் வந்து ரொம்ப கடுமையான சட்டம். ஏன்னா நாங்களும் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் நான் எடுத்து சொல்கிறேன். இதில் வந்து அந்த ரொம்ப ப்ரோட்டோக்கால், ரொம்ப ஸ்டாட்யூட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். இதை வந்துட்டு நம்ம இடத்துலையே இந்த சத்திரத்தை உரிமை கொண்டாடி ப்ரொஃபஷ்னலாக ஏதோ ஒரு மேனேஜரை நியமித்து சம்பளம் கொடுக்காமல் ஒரு மேனேஜரை அவங்க ஒரு டீமோட ஒரு ஏற்கனவே விடுதிகளை நன்கு பராமரித்து நடத்தக்கூடிய ஒருத்தர்கிட்ட அந்த தினம் மேனேஜ் பண்ணுற உறுப்புகளை கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த டோனர்ஸ் நிறைய பேரும் அது மாதிரி விரும்புகிறாங்க. ஏன்னா நம்மளால் வந்து அதை தினம் பார்த்து கிட்டத்தட்ட வந்து 139 ரூமு நம்மளுடைய நகரத்தார்கள் வந்து தீபாவளி, சிவன்ராத்திரி மற்றும் முக்கிய நிகழ்வுகளுக்கோ அப்பப்போது இங்கே வாரணாசிக்கு வந்து செல்லும் போதோ அவர்கள் தேவையான ரூமை நம்ம எப்போவுமே நிறுத்தி கொண்டு, தேவைப்பட்டால் முழு விடுதியுமே நிறுத்தி கொண்டு மித்த நாளில் மற்றவர்களுக்கு நாம் வந்து அதை வந்து ஒரு வருமானத்திற்கு ஏற்பாடு பண்ணோம்னா, என்னுடைய கணக்கு நான் ஏற்கனவே இதை கூட பல பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மீட்டிங்கில் கூட, ஒரு 5லிருந்து 6 கோடி ரூபா நமக்கு மிச்சமாகும் நம்ம ஊரில் நகரத்தார்களுக்கு பல உதவிகள் செய்வதற்கு. அதை வந்துட்டு ப்ராப்பராக செய்யணும். நம்ம இப்போ ஏற்கனவே இதுக்கு ஒரு சாட்சி வந்து இப்போ ஏற்கனவே உள்ள நிர்வாகிகள் நல்லபடியாக நம்ம இதை நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த இடத்த மீட்டு கொடுத்ததுக்கும் முன்னாள் தலைவர் திரு ராமசாமி தலையில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாம் மறக்கவே முடியாது. இன்றைக்கி கட்டின இந்த இது வந்து பல ஆண்டுகள் சென்று இந்த பணம் வரணும். இப்போ இந்த நிர்வாகம் நம்ம பழைய சத்திரத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எல்லா செலவும் போக கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வருமானம் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி, அதை 3 கோடி ரூபா பண்ணும்போது இதை 10 கோடி ரூபா பண்ண முடியாதா? பண்ண முடியாமல் இல்லை, அது ஜானர் வேறு, இது வேறு. இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சிட்டோம், அது மாதிரி உருவாக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மேனேஜ்மெண்ட் தேவைப்படுதுங்க. இந்த விடுதியினோடைய நம்ம நகரத்தார்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை ஒரு மினிமம் காஸ்ட் ராமேஸ்வரமோ திருச்செந்தூரில் வச்சுருக்கிற மாதிரி கொடுக்கலாம். பட் மற்றவர்களுக்கு ஒரு 70% ரூம் நமக்கு தேவைப்படாது, 75-80 ரூம் நமக்கு தேவைப்படாது விசேஷ காலங்கள் தவிர. அந்த மாதிரி நேரங்களில் 5000 ரூபா வரைக்கும் ஈஸியாக அந்த ரூமை காசியில் வாரணாசியில் விற்க முடியும். அதை பயன்படுத்தி கொள்ளணும்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன். அது எல்லோரும் நீங்கள் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். இதில் ஒரு 1000 பேர் வந்திருக்கீங்க, நம்ம 48,000 பேருக்கு நீங்கள் இதை பார்க்கும்போதெல்லாம் தெரியப்படுத்தணும். நம்ம நிர்வாகிகள் மாறலாம், அவங்க வந்து நிர்வாகம் பண்ணலாம். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, மேனேஜ்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஆள் வேலைக்கு வைக்கிறதுக்கு தவிர ஒரு கம்பெனியவோ இல்லை வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கோ கொடுக்குறோம். மற்றபடி பணம் அனைத்தும் நம்ம கணக்குக்கு தான் வரும்.
அனைத்து வரவும் அனைத்து செலவும் நம்ம கணக்கில் தான். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது முதற்கொண்டு நம்ம கணக்கு தான். இன்றைக்கி நம்ம 100 ரூம் விற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் 100 ரூமுடைய வருமான இழப்பு நமக்கு. 100 ரூம் வீங்கன்னு சொன்னோம்னா அதனுடைய வருமானம் நமக்கு. சத்திரத்தினுடைய மதிப்பு எந்த இடத்துலையும் குறையாமல் நிர்வாகிகள் முழு அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி இதை வந்து ஒரு அமைப்பாக பண்ண முடிஞ்சதுன்னா இதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னுடைய எண்ணம். லைசன்ஸை பற்றி நீங்கள் நார்மலாக அவங்க சொன்னாங்க, வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மற்றும் ஏகப்பட்ட லைசன்ஸ் இதுக்காக 7-8 லைசன்ஸ் அப்ரூவலுக்கே வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் திரு ராஜலிங்கம் ஐஏஎஸ் போன்றவர்கள் நம்மளுடைய உதவியாக இருந்தார். ஒரு தமிழர் இங்கே கலெக்டராக இருந்தார், இப்போ டிவிஷனல் கலெக்டராக மாறி இருக்கார். அவருடைய உதவினாலையும் மற்ற அதிகாரிகளுடைய உதவினாலும் எந்த பணமும் செலவில்லாமல் அத்தனை அப்ரூவலும் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எந்த சத்திரத்துலேயும் பழசு புதுசு எதுலேயுமே அப்ரூவலே வாங்கலை. ரொம்ப மினிமல் அப்ரூவல் கூட ஒரு 2 இடத்துல இருக்கும். பட் முழு அப்ரூவல் நம்ம 100% கவர்மெண்ட் கம்ப்ளைன்ஸ். இந்த பில்டிங் கிரீன் பில்டிங்காகவும் கொண்டு வரோம். மேலே சோலார் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. இதுக்கு தேவையான லைசன்ஸ் சிலவற்றை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சது அதான் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு, ஜிஎஸ்டி பொதுவாக. பட் இதுக்கு தவிர ஹோட்டல் நடத்துறதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐசி லைசன்ஸ் வேணும், இது ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வேணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் வேணும், சிஏஜி லைசன்ஸ் வேணும், போலீஸ் பர்மிஷன் வேணும், கார்பரேஷன் லைசன்ஸ் வேணும், ட்ரேட் லைசன்ஸ் வேணும், ஃபயர் அண்ட் சேஃப்டி வேணும், லிஃப்ட்டுக்கும் ஜென்ரேட்டருக்கும் தனி லைசன்ஸ் வாங்கணும், இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் எடுக்கணும், அத்தனை ஊழியர்களுக்கும் பிஎஃப்இஎஸ்ஐ கட்டணும், ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வாங்கணும். இது ஹை ரைஸ் பில்டிங். இதுக்கு இன்னும் 1-2 சட்டங்கள் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும், ப்ராப்பராக ரெனிவல் பண்ணணும். இது மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு ப்ரொஃபஷனலாக பீப்புள் நல்லா பண்ணுவாங்கன்னு எண்ணம். மீண்டும் அதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதனால் வேறு சில விஷயங்கள் நான் நினச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நகரத்தார் பெரிய லெகசியை இது வரைக்கும் நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம வியாபாரத்தில் மட்டும் நம்ம பெருசாக சம்பாதிக்கலை. எங்கெங்கே கடல் கடந்து ஜிபிஎஸ் இல்லாமல், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல், ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் பாய்மர கப்பலில் போய் தொழில் பண்ணியிருக்கோம்னு நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம். ஜஸ்ட் பை ட்ரஸ்ட் அண்ட் நம்மளுடைய வேல்யூஸ் வச்சு தான். அதனால் இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம இந்தியா இப்போது 2047 100 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் வருது. நம்ம 1800 இந்த விடுதியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இங்கே வாரணாசியில். இந்த கட்டடம் இன்று உருவாகியிருக்கு. 2047க்கு இன்னும் ஒரு 22 வருஷம் இருக்குது. 22 வருஷத்தில் இந்தியா 3வது பெரிய எக்கானமியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நகரத்தார் பல பேர் அந்த முன்னேற்றத்தில் முன்னோடிகளாக வரணும்னு என்னுடைய கோரிக்கை. இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பில்டிங்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே இது மாதிரி பல இது உருவாகணும் நம்ம நகரத்தார்களுக்கு பயன்படுற மாதிரி. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்குரிய விஷயங்களை செஞ்சால் தான் அவங்க நகரத்தாரோட ஒன்றி இருப்பாங்க. நம்ம எல்டர்ஸ் நம்ம விஸ்டம் நிறைய இருந்துச்சு நமக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு போல்டு அம்பிஷனும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது இருக்குது. இது ரெண்டையும் மீட் பண்ண வச்சா நம்ம 2047 பெரிய முன்னோடிகளாக வரணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம யங்கன் ஆண்டர்பிரினியர் நகரத்தார் டிஎன்ஏ நமக்கு இருக்குது. அதில் நம்ம அந்த காலத்திலேயே நம்ம திருப்பி சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். கோயில் கட்டியிருக்கோம், இது ஊரணி கட்டியிருக்கோம், சோஷியல் பில்டிங்ஸ் நிறைய கட்டியிருக்கோம், எஜுகேஷன் கொடுத்துருக்கோம், இன்னும் ஆண்டர்பிரினர்ஷிப் வளர்த்துருக்கோம், நிறைய என்டோமெண்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் வளர்த்துக்கிட்டே வந்திருக்கோம். இதை நம்ம பிள்ளைங்கள் விலகி போயிடாமல் இந்த சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பை தொடர்ந்து பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். அவங்கள இன்வால்வ் பண்ணி இதெல்லாம் செய்யணும். ஏன்னா இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் ரைசிங், இட் இஸ் சோரிங் பிகாஸ் ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி. அவங்களும் இன்றைக்கி வர முடியலை. அவங்களுக்கு நம்ம ஒரு பக்கபலமாக இருக்கணும். நகரத்தார் ஷுட் வாக் லைக் அ கிங் ஆர் டோன்ட் கேர் ஹூவர் இஸ் த கிங். நடந்தால் ராஜாவை நடக்கணும், இல்லைன்னா யார் ராஜான்னு கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.